ஹலோ வியூவர்ஸ், இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் யாருமே உங்களோட பர்சனாலிட்டிஸை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களை கேரக்டரை பற்றியும் உங்கள் பர்சனாலிட்டி பற்றியும் யோசிக்க முடியாமல் உங்களை பிஸியாகவே வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளை செய்கிறப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்களோட மைண்டை பற்றியும் அவங்களோட கேரக்டரை பற்றியுமே நினைக்கிறீங்களே தவிர உங்கள் கேரக்டரை பற்றியும் உங்கள் பர்சனாலிட்டிஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டிஸை எந்த டைப்பில் இருக்குது, உங்கள் கேரக்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது யோக சூத்திரம் சொல்லக்கூடிய சித்த பூமி அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சித்த பூமி அப்படின்னா என்னன்னாங்க, இதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸை பற்றி நம்ம ஆச்சாரியாக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 5 டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கேரக்டர் உங்கள் பர்சனாலிட்டி எந்த விதமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக உங்களோட மைண்டும் நீங்கள் செய்கிற வேலையிலையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க, நீங்கள் கிளியராக இருப்பீங்க. ஸோ வாங்க தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிப்த சித்தாங்க. அதாவது பட்டர்ஃப்ளை மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டாம்பூச்சி போன்ற மனம். இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட மைண்ட் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குங்க. அதாவது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடியா ஒன்று வருது அப்படின்னா அந்த ஐடியா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அவங்க மனம் பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் அவங்க நிலையாக இருக்க மாட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்கிறதும் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன்ஸ் எல்லாமே ரொம்பவே டாமினேட்டிங்காக இருப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சிப்த சித்தா கேட்டகரியில் இருக்கவங்க. செகண்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா மூடச்சித்தா, அதாவது கழுதை போன்ற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்போவுமே சோம்பேறித்தனமாக ரொம்ப லேசியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சோகமாக இருக்கிறது தான் இவங்களோட குணமாகவே இருக்கும். இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல் செட் பண்ணோம் அப்படின்னா அது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கோலை செட் பண்ணாலுமே கூட அவங்களால அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கோல்ஸை சின்னதாக செட் பண்ணி பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா விக்சிப்த சித்தாங்க, அதாவது குரங்கு போன்ற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களோட மனசு அங்கங்கே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க அண்ட் அதே விஷயத்தில் ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாகவும் இருப்பாங்க. அதாவது அப்பப்போ கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க அண்ட் அப்பப்போ டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்கங்க. அண்ட் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ரொம்பவே கிளாரிட்டியோடவும் கான்சன்ட்ரேஷனோடவும் இருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் திடீர்னு என்ன ஆகுமோ தெரியாது, திடீர்னு சடனாக டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஒரு விஷயத்தை அவங்க பண்ண போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த குரங்கு போன்ற மனமுடைய விக்சிப்த சித்தா கேட்டகரியை சார்ந்தவங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விக்சிப்த சித்தாவாக இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் ஏகாகிர சித்தாங்க, அதாவது ஒன் பாயிண்டட் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யோக நிலை அடைஞ்சவங்களை போல் இவங்க இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நிலையான பர்சன் தான் இந்த ஏகாகிர சித்தாவை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கனால எல்லா விஷயங்களையுமே பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இவங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அப்படி ஒரு வேளை சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைக்க என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய திறனை கொண்டவங்க தான் இந்த ஏகாகிர சித்தா உடையவங்க. இவங்க ரொம்பவே ஒன் பாயிண்டட் மைண்டுங்க, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டோடு இருக்கவங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஏகாகிர சித்தாவாக இருக்கக்கூடியவங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் நிருத்த சித்தாங்க, அதாவது வெல் கண்ட்ரோல்டு மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்சனாலிட்டிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ரேருங்க. இவங்க எல்லா இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு மோட்ச நிலையை அடைஞ்சவங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக ஒரு மன அமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஸோ இந்த குவாலிட்டி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நிருத்த சித்தாவை இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸையும் 5 டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பர்சனாலிட்டிஸ் எந்த கேட்டகரியில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலும் கூட மற்றவங்க யோசிக்கிறத நினச்சிட்டு உங்களை பற்றி யோசித்து உங்கள் கேரக்டரை நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறதுக்காக யோசிங்க. நீங்கள் ரொம்பவே திறன் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ.